நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். செப்டம்பர் மாசம் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. சொல்ல போனா 80 to 85% ரொம்ப நல்லா இருக்கு. 15 to 20% தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலமே இருக்கு. ஸோ இது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். பட் எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இந்த செப்டம்பர் மாசத்துல நிறைய விஷயங்கள் நீங்க பயன்படுத்திக்கணும். அது என்னென்னன்றது நான் சொல்றேன். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வழியில எதெல்லாம் உங்களுக்கு காலதாமதம் ஆயிட்டே இருந்ததோ அது எல்லாமே இந்த மாசம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அதாவது சூரியன் 15ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய 5ஆம் வீடான ஆட்சி பெற்று தன்னுடைய சிம்ம வீட்டுல இருப்பார். சோ 15ஆம் தேதிக்குள்ள நீங்க சாதிச்சுக்கணும். எதெல்லாம் அரசு வழியில உங்களுக்கு வேலைகள் நடக்கணுமோ, டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா சூப்பரா பண்ணிக்கணும். எங்கேயாவது நீங்க பட்டா வாங்கணும், செய்யணும். கவர்மெண்ட் சம்பந்தமா எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ இப்ப நீங்க போனீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அவ்வளவு சூப்பரா நடக்கும். அரசியல் சம்பந்தமா நீங்க எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க, தட் இஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதியிருக்கவங்க, அரசு சம்பந்தமான வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த 15ஆம் தேதிக்குள்ள ஒரு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வேலை தேடிட்டே இருக்கீங்க, நிறைய நீங்க இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க, ஆனா ரிசல்ட்டே வரலன்றவங்களுக்கு கூட இந்த ஒரு 15 நாளுக்குள்ள நீங்க 6 மாசம் முன்னாடி எழுதின இன்டர்வியூல இருந்து கூட உங்களை கூப்பிட்டு வச்சு இப்ப வேலை கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த வேலை திருப்திகரமாகவும் நீங்க எதிர்பார்ப்பதை விட அதிகமான சேலரி கொடுத்து உங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த இடம் பணம் மட்டும் ஒரு வாழ்க்கை இல்லை இல்லையா, சந்தோஷமா நீங்க அந்த இடத்துல வேலை செய்யணும் இல்லையா, அதனுடைய சூழ்நிலைகளும் உங்களுக்கு சூப்பராகவே அமையும். தொழில் சம்பந்தமா இருக்கிறவங்களுக்கு நிறைய நியூ டெக்னிக்ஸ் இப்ப தோணும். நீங்க குடும்ப ரீதியாகவும் டிஸ்கஸ் பண்ணி நிறைய டெக்னிக்ஸ் நீங்க மேலும் கொண்டு வருவீங்க. அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய இந்த பிசினஸ் சம்பந்தமான நியூ டெக்னிக்ஸ்ல ரிசல்ட்ஸ் ரொம்ப 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 நல்லா இருக்கும். அதன் வழியில நீங்க ரொம்ப சந்தோஷமா அடைக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் அற்புதமா அடிச்சு முடிக்கிற மாதிரி தான் மேஷராசியில தொழில் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பிரம்மாண்டமா இருக்கு. அதே மாதிரி நம்ம எதுக்காக ஒரு தொழில் பண்றோம், எதுக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில எல்லாருக்குமே அப்பா இந்த மாசம் கட்ட வேண்டியதை கட்டிடுவோமா, கடனை அடைச்சிடுவோமா, அதே மாதிரி இஎம்ஐ எல்லாம் பினிஷ் பண்ணிடுவோமா அப்படின்னு அந்த கவலையே வேண்டாம். இந்த மாசத்துல உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தினால் நீங்க திருப்திகரமாவே எல்லா விஷயத்தையும் நீங்க கட்டி முடிச்சு சந்தோஷமா சேவிங்ஸ் ஒரு அமைப்புக்குள்ளேயே போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இடம் வாங்கணும் செய்யணும்ன்ற ஆசை இருந்துட்டே இருக்கும், ஆனா அது அமையாம இருந்துட்டு இருக்கும். இந்த மாசம் 15ஆம் தேதிக்குள்ளேயே அந்த யோகங்கள் எல்லாமே திருப்திகரமா இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா 13ஆம் தேதிக்குள்ளேயே அந்த அமைப்பு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வம்சாவழியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, உங்க அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, பெரியப்பா சித்தப்பாக்குள்ள பிரச்சனை அப்படின்றது, முடியாத பிரச்சனைகள் கூட இப்ப சூப்பரா முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டே இருந்தவங்க கூட இப்ப திடீர்னு அங்கேயே பார்த்து பேசி நம்ம சுமூகமா முடிச்சுக்கலாமே, இழுபறிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷமா முடிச்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கு. ஒரு சிறு பயம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா குரு 3ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஏதாவது தப்பாயிடுமோ வச்சிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குமே ஒழிய மற்றபடி வேற எந்த பய பாதிப்புகளும் அது பாதிப்பாக மாறாது அப்படின்றது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இந்த மாசம் வேணும். ஏன்னா உங்களுடைய படிப்புன்ற இடத்துல புதனுக்குண்டான இடத்துல குரு பகவான் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கடுமையா முயற்சி எடுங்க. டைம் லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல தடுமாறுறத அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாசம் சுப செய்திகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாசம் அதுக்கு வித்திடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாகும். அதே மாதிரி IVF இதெல்லாம் போய் ட்ரை பண்ணிட்டே இருந்தவங்களுக்கு இப்போ சூப்பர் உங்களுக்கு அமைஞ்சிடுச்சு அப்படின்றதும், குழந்தை உருவாக ஆரம்பிச்சிடுச்சுன்ற சந்தோஷ மலைக்குள்ள நினைறதுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு. ஏன்னா 5ஆம் வீட்டுல சூரியன் இருக்கிறதுனால, ஏன்னா சூரியன் தான் ஆண்மகனுடைய விந்துக்கள் சொல்றது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால நேச்சுரலாவே இந்த மாதம்
தட் இஸ் குழந்தை வந்து உங்களுக்கு வயிற்றுல உருவாறதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சோ இதெல்லாம் நீங்க வந்து முயற்சி எடுக்க ஆரம்பிக்கணும். எதுலையுமே சோர்ந்து போயிடவே வேண்டாம் அப்படின்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் என்னன்னா, நீங்க யாரெல்லாம் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களோ இப்ப நீங்க உங்க பெற்றோர்கள்ட்ட உங்களுடைய அன்பு, உங்களுடைய விஷயங்களை நீங்க வந்து தாராளமா அவங்க கிட்ட சொல்லலாம். உங்களுடைய பெற்றோர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்குண்டான செயல்பாடுக்குள்ள திருமணம்ன்ற ஒரு பந்தத்துக்குள்ள லவ் வில் பி கன்வெர்டட் இன்டு மேரேஜ்ன்ற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அகைன் இது பண்ணும்போது கண்டிப்பா பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும், அதெல்லாம் இருக்கதான் செய்யும். பட் என் ரிசல்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டே போறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய 11ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால எப்படிப்பட்ட விஷயத்தையும் ரொம்ப லாபகரமா முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ராகு கொடுத்துட்டே இருக்கார். சரி, உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், 7.5 சனி ஆச்சு எப்படி மேடம் நல்லா இருக்கும்னு. இந்த இடத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப நான் சொல்றதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்றிருந்தா கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. ஏன்னா இப்போ சனி வக்ரத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல அனைத்து விஷயங்களுமே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்க வந்து ஒரு 3-4 படியே சூப்பரா போயிடுவீங்க. உங்களுடைய தசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா இன்னும் பல படிகள் போயிட்டே இருப்பீங்க. சரி, நீங்க பிறக்கும் போது சனி பகவான் வக்கர நிலையில் இல்ல உங்க சுய ஜாதகத்துலன்னா அந்த மாதிரி காலகட்டத்துல கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும். சரி, எந்தெந்த விதத்துல தடுமாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதீதமான பிலீஃப் வந்து உங்களுக்கு இப்ப வேண்டவே வேண்டாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது வேண்டாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, தட் இஸ் தாத்தா பாட்டி, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆரோக்கிய கோளாறு வர்றதுக்கும் திடீர்னு அவங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது, மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ நீங்க முதல்ல இது பார்த்த உடனே என்ன பண்ணணும், அவங்களுடைய இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டா பே பண்ணிருக்கீங்களா, ஸ்டார் ஹெல்த் இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா அப்படின்றது நீங்க முக்கியமா பார்த்துக்கணும். அதே மாதிரி தூரதேச பயணம் நீங்க போகும்போதும் நைட் டிராவலை கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் வீட்டுல இருக்கார். 6ல செவ்வாய் அப்படின்றது ஒரு பக்கம் நல்லது அப்படின்னாலும் 8ஆம் வீட்டு செவ்வாய். சோ இது வந்து எப்படின்னா நிறைய பிளஸஸ் ஆன சில மைனசஸ். அந்த மைனசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபம் அப்படின்றது வேண்டாமே அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கூட வேலை செய்யறவங்களோட சடச்சடான்னு விழறது, உங்க கோபத்தை காமிக்கிறது, மூக்கு மேல கோபம் வர்றது, எரிச்சல்னால வார்த்தைகளை விடுறது அப்படின்ற ஒரு அமைப்பு மட்டும் இல்லாம அது ஒரு கண்ட்ரோலிங் பாயிண்ட்ல இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய பய பாதிப்புகள் சுத்தமா எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க பார்க்க வேண்டியது 80 to 85% ரொம்ப நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி ஃபேவரபிளா இருந்ததுன்னா ஆன் யோர் மார்க்னு எல்லாமே இனிஷியேட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனை கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் 80% உண்டு. அதாவது நான் சொல்றது ஆரோக்கியம் மட்டும். ஆனாலும் பயப்படவே வேண்டாம். இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, மேபி உங்களுக்கு ஒரு 30 இயர்ஸா ஒரு பேக் பெயின் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். இப்போ வந்து அது ரொம்ப அதிகமாகும். அந்த அதிகமாறதும் நன்மையே. ஏன்னா இப்ப அதுக்கு உண்டான கரெக்டான வழி வந்து உங்களுக்கு பிறக்கும். நீங்க போற டாக்டர் வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணி அதுக்கு சிம்பிளான ட்ரீட்மெண்ட்ஸோட உங்களுக்கு சூப்பரா இதுல இருந்து லைஃப் லாங் ரெமெடியல் மெஷர் கொடுத்து அப்பாடி இது டோட்டலா சரியாயிடுச்சு, அண்ட் மேலும் இதுதான் எனக்கு ஒத்துக்கல, இதுதான் எனக்கு வந்து செட் ஆகல அப்படின்றது உங்களுக்கு உங்களை பத்தியே தெரிஞ்சு இனி வாழ்நாள் முழுக்க நல்லா நீங்க வந்து வாழ்க்கையை நடத்தி எடுத்துட்டு போறதுக்கு உண்டான வழி வகுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய சீர்திருத்தப்பட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க போறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கு. சோ மேலும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல ராகு கேது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, சர்ப்பதோஷம், முன்னோர்களுடைய கர்மா அப்படின்னு எது இருந்தாலும் சரிங்க, ராகு கேது சம்பந்தமா எதுவாக இருந்தாலும் இந்த மாசம் வரக்கூடிய துர்காஷ்டமி 29ஆம் தேதியும் 30ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் இருக்கு. சோ அன்னைக்கு நீங்க தவற விட்டுறாதீங்க. துர்கை அம்மனுடைய வழிபாடு, அது துர்கையினுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் துர்காஷ்டமி. அன்னைக்கு நீங்க வந்து அம்மன் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடுகள் பண்ணி அண்ட் சர்ப்பம் இருக்கக்கூடிய, அதாவது புந்து இருக்கக்கூடிய கோயில்கள்ல போய் நீங்க மனசார புத்து இருக்கக்கூடிய கோயில்ல பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா அனைத்து ராகு கேது தோஷங்களும் விலகிறதுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். சோ நீங்க பண்ண வேண்டியதுல என்னன்னா, சுய ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த காலகட்டத்தை ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாசத்துல நிறைய நல்ல நாட்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதன் யாரு?
செவ்வாய் இந்த தடவை செவ்வாயும் கிருத்திகையும் சேர்ந்து வர்றதுனால முருகனுடைய கோயிலுக்கு போங்க, முருகனுடைய துதிகள் பாடுங்க, வேல் மாறல் நீங்க கேளுங்க, படிங்க. இதெல்லாம் பண்ணும்போது எந்த ஒரு வாழ்க்கையினுடைய சேலஞ்சா இருந்தாலும் நீங்க மீட் பண்ணி அதுல இருந்து வெளியில வந்து சந்தோஷமா நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் சௌபாகியமா இருக்கக்கூடிய வகையில இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு. சோ பயன்படுத்திக்கோங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன்.